தெரியுமா ஏன் பிரெஞ்சு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி? அதுக்கு முதலாவது காரணம், எதையுமே நீங்க தொடர்ச்சியா பயிற்சி செய்யாம இருக்கிறது. ஒரு கிழமைக்கு பயிற்சி செய்வீங்க, ஆக கூடுதல்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு பயிற்சி செய்வீங்க. எப்படி ட்ரை பண்ணாலும் என்னால கதைக்க முடியுது இல்லையாண்டு அதை அப்படியே விட்டுருவீங்க. அது தவறு. நீங்க ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் பிரெஞ்சு கதைக்கிறதுக்குரிய பயிற்சியை செய்து கொண்டு வாரீங்கன்னு சொன்னா அதை நீங்க எந்த காலத்திலையும் இடைநிறுத்த கூடாது. தொடர்ச்சியா பயிற்சி செய்து கொண்டு வரும்போது நீங்க நாளடைவில் உங்களை அறியாமலே உங்களால பிரெஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். பிரெஞ்சு நீங்க கதைக்க போறீங்க, பிரெஞ்சு நீங்க படிக்க போறீங்க, பிரெஞ்சு எக்ஸாம் எழுதி ஏன் உங்களுக்கு சர்டிபிகேட் தேவை. இப்படி ஏதாவது ஒரு இலக்கு இருந்தா தான் உங்களால அதை தொடர்ச்சியா பயிற்சி செய்ய முடியும். ஒரு இலக்கு இல்லாம எல்லாரும் பிரெஞ்சு படிக்கணும் நானும் படிப்போம், எல்லாரும் கதைக்கணும் நானும் கதைப்போம், இப்படி என்று நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா மற்றாக்களை பார்த்து உங்களால ஒரு மாதத்துக்கு கூட தாண்டி படிக்கவும் முடியாது, கதைக்கவும் முடியாது. மூன்றாவது, மற்றாக்களை பார்த்து நீங்க மோட்டிவேஷன் ஆகக்கூடாது. எல்லாருமே கிளாஸுக்கு சேர்ற புதுசுல கேப்பினும் நீங்க எப்படி பிரெஞ்சு படிச்சீங்க, நீங்க எப்படி பிரெஞ்சு கதைச்சீங்க, நான் எப்படி படிச்சேன், எப்படி கதைக்க பழையனு சொல்லுவேன். ஒரு கிழமைக்கு அதை வச்சு ஆர்வமா இருப்பினும் பிறகு அதை அப்படியே அந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடும். அதே என்று சொல்லி சொன்னா உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணணும். உங்களுக்கு எந்த டெக்னிக் சரியாகுதோ, உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்குதோ, என்ன கோல் இருக்குதோ அதை வச்சு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணினா தான் நீங்க சோர்வா இருக்கிற நேரம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வெறுப்பா இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு மோட்டிவேட் ஆக முடியும். அப்படி ஆகினா தான் உங்களால தொடர்ச்சியா பிரெஞ்சை படிச்சு அதை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியான தவறுகளை செய்து கொண்டு கடைசி வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்னால பிரெஞ்சு கதைக்க முடியுது இல்ல, இத்தனை வருஷம் ஆகியும் என்னால கதைக்க முடியுது இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தா எப்பவுமே உங்களுக்கு பிரெஞ்சு கஷ்டமா தான் இருக்கு. என்னோட கூது போன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னா என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்னா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க.